த மெஜஸ்டி ஆஃப் த சர்ச், சபையின் மேன்மை. அதை குறித்து நாம் இன்னைக்கு வாசித்த பகுதியிலிருந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறபடினாலே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலும், அவர்களுடைய சமூகத்துல நாம் கலந்து கொள்வது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த பகுதியை சற்று நாம் திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அதுல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்த உடனேயே அங்க சில விதமான பேச்சுகள் அந்த இடத்துல அடிப்படுது. அவரை யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவரை கண்ணாக அவருடைய எழுந்த பிறகு தேவ தூதர்களை கண்கூடாய் கண்ட சகோதரிகள் சொன்ன சாட்சிகள், இதெல்லாம் பலவிதமான குழப்பங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு மத்தியில தான் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட 2 பேரு அன்னைக்கு எல்லா சம்பாஷணைகளை முடிச்சுட்டு, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொந்த ஊருக்கு அவங்க திரும்பி போறாங்க. எம்மாவு என்கிற அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். ஒரு காலத்துல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல தேவனுடைய ஆலயத்தை வைத்துதான் குடும்பங்கள் நடக்கும். எப்படி? ஆலயத்தை பொறுத்துதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, ஆலயத்தை பொறுத்துதான் நம்முடைய அனுதின வேலைகள், ஆலயத்தை பொறுத்துதான் நம்முடைய சேவைகள். ஸோ ஆலயம் தான், டெம்பிள் வாஸ் த சென்டர் ஆஃப் த லைஃப். ஹல்லேலூயா. ஜனங்கள் அந்த ஆலயத்தை சுற்றி பரவி இருப்பாங்க, அல்லது கூடாரத்தை சுற்றி பரவி இருப்பாங்க. அந்த கூடாரத்திலும் அந்த ஆலயத்திலும் என்ன பேசப்படுகிறதோ, என்ன கட்டளையிடப்படுகிறதோ, என்ன காரியங்கள் போதிக்கப்படுகிறதோ, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டு வருது. சபை என்பது 2வது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. நம்ம அறியாமலே நாமளே தள்ளிட்டோம். ஹல்லேலூயா. சபையை வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் மிகவும் குறைவு இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை வைத்து சபைக்கு போவது காலமாக மாறிவிட்டது. ஆனால் அந்த நாட்கள் அப்படி கிடையாது. சபைதான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது, ஆலயம்தான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது, ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற கட்டளைகள் தான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. மழை வரலன்னா ஜனங்க ஆலயத்தை நோக்கி ஓடுவாங்க, அதற்காக ஜெபிப்பாங்க, கதறி அழுவாங்க. எதிரி நிலத்தில் தோற்றுவிட்டால் ஆலயத்தை நோக்கி ஓடுவாங்க, கதறி அழுவாங்க. என்ன தப்பு செஞ்சிட்டோன்னு கத்தர்கிட்ட மன்றாடுவாங்க, போராடுவாங்க, வழக்காடுவாங்க. எதனால் எங்களுக்கு இந்த தோல்வி, எதனால் எங்களுக்கு இந்த பாடு? தேவ சமூகத்துல இருந்து கதறி அழுவார்கள். சாம்பலிலே அள்ளி தலையில போட்டுக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? உபவாசித்து தேவனுக்கு முன்பாக பதில் கிடைக்கிற வரைக்கும் போராடுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில இது ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு அவர்கள் ஆலயத்துல போய் தேவனத்துல மன்றாடுகிற காலங்கள் கடந்து போய்விட்டன. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி விட்டுட்டு, அதற்கான ஒரு நேரத்தை கொடுத்துட்டு, மற்ற நேரமெல்லாம் நமக்காகவே நம்மோடுகளாக காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு போனா அந்த இடத்துல வாசிக்கப்படுகிற வேதம், அந்த இடத்துல போதிக்கப்படுகிற போதனைகள், அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு செல்வார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பலிகளை இடும் பொழுது அந்த பலியின் எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்வார்கள். வேறொரு காரியம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆலயத்திலிருந்து போகும் பொழுது எதை வீட்டிற்கு கொண்டு செல்கிறோம்? ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் அன்னைக்கு பேசப்படுகிற மெசேஜினுடைய கருத்தை வீட்டுக்கு கொண்டு போறோமா? ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன பிறகு திருப்பி யோசித்தோம்னா அந்த மெசேஜ் நமக்கு ஞாபகம் வருதா? இந்த இடத்துல அந்த காரியங்களை குறித்து வழியில் அவங்க சம்பாதிச்சுட்டே போறாங்க. எதை குறித்து சம்பாதிக்கிறாங்க? அந்த 3 நாட்கள் நடந்த காரியங்களை குறித்து அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள்.
அப்படி அவர்கள் நடந்த ஆலயத்துல அல்லது எருசலேமில அல்லது சபையின் மத்தியில தன்னுடைய மூப்பர்களுக்கு மத்தியில அப்போஸ்தலர்களுக்கு மத்தியில நடந்த சம்பவங்களை கேட்டு அதை குறித்து அவர்கள் சம்பாதித்து பேசிக்கொண்டு வீட்டிற்கு போவதை நாம் காண்கின்றோம். அந்த ஞானம் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே அறிவு குறைவாய் இருந்தாலும் கர்த்தர் அவளோடு கூட சேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சபையில தேவச்செய்தியினுடைய ரகசியங்களை சில வேளை நமக்கு புரியாது, அப்படி ஆழங்கள் நமக்கு தெரியாது. ஆனாலும் அதுக்குரிய ஞானத்தோடு கூட ஏன் இது என்ன, இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன, இந்த செய்தியினுடைய கருத்து என்ன, இந்த செய்தினால கர்த்தர் நமக்கு சொல்ல வருவது என்ன என்ற சம்பாஷணை உன் வீட்டுக்கு போகிற வழியில உன் வாழ்க்கையில காணப்பட்டால் கர்த்தர் உன்னோடு கூட இணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. அதை தவிர வேற எந்த சம்பாஷணையிலும் நாம் இணைந்து கொண்டால் கர்த்தரை வீட்டுக்கு கொண்டுட்டு போக மாட்டோம், உலகத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட இந்த நாட்களிலே நாம் காண வேண்டியது இது மாத்திரம்தான். இன்னைக்கு நம்ம எதை வீட்டுக்கு கொண்டு, சபைக்கு வரோம், சபையில அட்டென்ட் பண்றோம், ஆராதிக்கிறோம், தேவ செய்தி கேட்கிறோம், எல்லாம் சேர்ந்துட்டு யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்? ஹல்லேலூயா. நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீ சபைக்கு வந்து இங்க உன்னோடு கூட இடைப்படுகிற, உன்னோடு கூட பேசுகிற, உன்னை அபிஷேகிக்கிற, உன்னை பரவசமாக்குகிற அதே இயேசுவை உன் வீட்டிற்கு நீ கொண்டு போகிறாயா? ஹல்லேலூயா. அல்லது என்னென்ன காரியங்களை நீ வீட்டுக்கு கொண்டு போற? ஹல்லேலூயா. என்னோடு கூட தேவ சபையில பேசின கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே வாரும் என்று நான் கூப்பிடுமா, இல்ல வேற ஏதாவது காரியத்தை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போகிறோமா? அன்றைக்கு அந்த சகோதரர் நடந்து போயிருந்தப்போ தங்களுடைய வீடு வந்த உடனே என் வீட்டுக்கு வாங்க, பொழுது போயிடுச்சு, என் வீட்டுக்கு வாங்க என்று அவங்க இயேசு கிறிஸ்துவை அழைப்பதை நாம் பார்க்க. யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த செய்தி, அந்த 3 நாட்கள் நடந்த ஞானம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன் இப்படி நடந்துச்சு, நம்மளெல்லாம் விடுவிக்குவேன்னு சொன்னாரு, நம்மளெல்லாம் வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன்னு சொன்னவர் மெசியா என்று இவர் தானே நம்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு திடீர்னு செத்து போயிட்டாரு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அதுல வேற ஒரு பக்கம் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான குழப்பங்களோடு கூட போய்கொண்டு இருக்கிற வேலையில தான் கர்த்தர் சொல்றார், மந்தமான இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. மந்தமான இருதயம் உள்ளவர்களே. ஒருவேளை நமக்கு தேவ செய்திகள் புரியவில்லை என்றாலும் கூட, தேவசேடைய ஆழ கருத்துக்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை வந்தாலும் கூட, எம்டிஆர் இந்த இடத்துல போகும்பொழுது மறுபடியும் இன்று பேசின காரியங்களை நீ சிந்தித்து பார்க்கும் பொழுது, உண்மையிலே அதை ஆராய்ந்து அறியக்கூடிய எண்ணம், ஏக்கம் உனக்கு இருக்குமானால் நிச்சயம் இயேசு உன்னோடு கூட சேர்வார். ஹல்லேலூயா. போகிற பாதையிலே அந்த கர்த்தர் உன்னோடு கூட இணைந்து கொள்வார். அந்த போகிற பாதையில் மாத்திரமல்ல, உன் வீட்டில வந்து உன்னோடு கூட குடியிருக்க அவர் ஆயத்தப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அவரை இன்வைட் பண்ணி நம்முடைய வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். Are we really receiving the Lord Jesus Christ in the church, and are we really taking him to our home? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறேன்னா வீட்டிற்கும் நாம் அவரை அழைத்து கொண்டு போகிறோமா? அந்த கதையை சொல்ற கதை தான் தேவ சபையினுடைய செய்தி. ஹல்லேலூயா. வேறொரு காரியங்கள் கிடையாது. Are we really centered the church in our life? இந்த சபையை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி நம்ம வைத்திருக்கிறோமா? நம்ம ஆராதிக்கிற சபையை, நம்ம போகிற சபையை, நம்ம தேவ செய்திகளை கேட்கிற சபையை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமாக முதல் இடத்துல வைத்திருக்கிறோமா? வைத்திருப்பீர்களானால் நீங்களே அந்த தெய்வத்தை சுமக்கிற ஜனம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த கூடாரத்தை சுமக்கிற ஜனம், நீங்களே அவர் விரும்புகிற பாத்திரம். ஹல்லேலூயா. சபையை ஏற்படுத்தினது யார்? ஹல்லேலூயா. சபைக்கு சொந்தக்காரர் யார்? சபைக்கு தலையாய் இருக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. சபையில ஒரு ஜனம் வரும், ஒரு ஜனம் போகும். போதகர்கள் வருவார்கள், போதகர்கள் போவார்கள். ஒரு தலைமுறை வரும், அடுத்த தலைமுறை போகும். ஒரு தலைமுறை என்ன பண்ணும், மேலோங்கி வரும், ஒரு தலைமுறை போய்கிட்டே இருக்கும். இதுதான். ஆனா சபை என்பது இருந்து கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அதுக்கு தலையாய் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அது கட்டடங்களையும் கல்லுகளையும் வைத்து கட்டப்பட்ட சபை அல்ல,
தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே விலைக்கிரமை கொடுத்து வாங்கின சபை. ஹல்லேலூயா. இந்த சபை என்பது தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்தின சபை இது. அந்த மகிமையை நாம் இந்த சபைக்கு கொடுப்போமானால், இங்க நில பொதுவான இந்த சபைக்காக பேசல. ஒரு காலத்துல நம்ம இங்க இருப்போம், ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிடுவோம், பல சபைகளுக்கு நம்ம போவோம், வெவ்வேறு இடங்களில சபைகள் நமக்கு கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். அந்த சபைகளுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த சபையினுடைய முக்கியத்துவத்தை எப்பொழுது நீ கொடுக்க கற்றுக்கொள்ளுகிறாயோ, எப்பொழுது அந்த சபையை மேன்மையாய் நினைத்து அந்த சபையில் வருகிற வார்த்தைகளை கனமாய் எண்ணி, அந்த சபையில் கொடுக்கிற வார்த்தைகள் தேவ வசனங்கள் என்று எண்ணி, தேவன் எனக்கு இன்று கொடுத்த மன்னா என்று சொல்லி எப்படி நீ முக்கியப்படுத்தி அதை நீ தத்துவமாக அதை நீ மிகவும் ஜாக்கிரதையோடு கூட நீ வீட்டிற்கு சுமந்து செல்வாயானால், அந்த வார்த்தை உன் வீட்டிற்குள் வரும்பொழுது அந்த கர்த்தர் உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நமக்கு பந்தி, ராபோச்சனம், திருவிருந்து. ஹல்லேலூயா. அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாம் போய் தங்கும் பொழுது கர்த்தர் அந்த அப்பத்தை பிட்டு ஜெபித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு செய்திகள் புரியவில்லை, நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகள் இல்லை, வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு கூட போய்கொண்டு இருக்கிறோம் என்றால், ஆனாலும் அதை தேடக்கூடிய வாஞ்சை கிறிஸ்து மூலம் வருமானால், அதை தேடக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குமானால், எப்படியாவது இந்த வேதத்தில ஒரு வழி, எப்படியாவது இந்த நாளில் சபையில ஒரு வழி, எப்படியாவது தேவ செய்தியில கர்த்தர் எனக்காக பேசுவாரா என்று சொல்லி உன் ஆத்மா காத்து கிடக்குமானால், நீ அந்த அப்பத்தை கையிலே வாங்கும் பொழுது உன் கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உனக்கு வழிகள் உண்டாகும். சர்வ ஜாக்கிரதையோடு கூட அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உன்னை விட வைப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். காரணம் ஒரே ஒரு எண்ணம் தான், சபையிலிருந்து நீ போகும் பொழுது எதை கொண்டு போகிறாய்? ஹல்லேலூயா. உலகத்தையா, உலக வார்த்தைகளையா, உலக பேச்சுகளையா, உன் நண்பர்களையா, உன் சகோதரர்களையா, உன் குடும்பத்தையா, அல்லது தேவனுடைய சபையிலே தேவன் பேசின வார்த்தைகளையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க போகும்பொழுது வழியில இன்னைக்கு தேவ செய்தி கொடுத்தாங்களே, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தை எனக்குள்ள பேசப்பட்டதே, இதை குறித்து நீ என்ன நினைக்கிற? எத்தனை பேர் பேசியிருக்கோம்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில் அது எப்படி இடைப்படும்? என்னுடைய வேதனைகளை அது எப்படி மாற்றும் என்று நாம் எப்போதாவது சம்பாஷித்தது உண்டா? வழியில நாம் அதை குறித்து பேசினது உண்டா? அல்லது வீட்டில போய் அறையில போய் நம்ம நண்பர்களோடு கூட அதை குறித்து பேசினது உண்டா? அதுவே நாம் அவரை சுமந்து செல்வதற்கு அடையாளம். ஒருவேளை அப்படி இருக்குமானால் நிச்சயமா நீ அவரை வீட்டுக்கு அழைச்சிருக்கிற. ஹல்லேலூயா. அவரை உன் கூடவே நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற. எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கிடப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு ஒருவருமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? 1-3 வரைக்கும் வாசிக்கும். யாரை நோக்கி ஓட சொல்லுது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கூடவும். ஹல்லேலூயா. அதை ஓடும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இந்த ரகசியம் உங்களுக்கு நிச்சயமாக புரியுமானால், உன் உள்ளத்தில் இருக்கிற பாரம், உன் மேல் வருகிற பாரம், உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற காரியங்களை சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட கூட ஓட கனவு. அந்த பொறுமை நமக்கு இல்லைனாக்கா, ஹல்லேலூயா, அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் அந்த பொறுமை நமக்கு இல்லைன்னா
இந்த கண்களுக்கு ஒரு பொறுமை, இந்த செவிக்கு ஒரு பொறுமை, இந்த வாய்க்கு ஒரு பொறுமை. ஹல்லேலூயா. நிறைய நேரம் வாயில பெருமை தான் பேசும். ஆனா வசனம் சொல்லுது வாய்க்கும் பொறுமை வேணும். ஹல்லேலூயா. அந்த பொறுமையோடு கூட நீ அவரை நோக்கி ஓடுவானால் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். அது என்னவென்றால் விசுவாசத்தில் ஓடுகிற ஓட்டம் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். இயேசப்பாவுக்கு முன்னாடி வைத்திருந்த, அவர் மாம்சமா அந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்னவென்றால், அந்த சந்தோஷத்திற்கும் இந்த வாழ்க்கும் இடையில இடைப்பட்ட காரியம் என்ன காரியம்? அவமானம், சிலுவை. ஹல்லேலூயா. வைக்கப்பட்ட சந்தோஷத்திற்கும் இப்போது இருக்கிற வாழ்க்கைக்கும் இடையில வைக்கப்பட்டது அவமானமும் சிலுவையும், அதாவது அவமானமும் பாடுகளும். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு எது பெருசா தெரிஞ்சிச்சு? தனக்கு முன்னாடியே நிக்கிற சிலுவை பெருசா தெரியல, அவருக்கு முன்னாடியே இருக்கிற அவமானம் பெருசா தெரியல, நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கிற அவமானம் அவருக்கு பெருசா தெரியல. என்னைக்கு அவருக்கு எது பெருசா தெரிஞ்சுன்னா, அடுத்த நாள் நடக்கிற உயிரோடு எழுந்து தன் பிதாவுடைய சமூகத்தில் நிற்கிற அந்த சந்தோஷம் பெருசா தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் அவருக்கு பெருசா இருந்ததுனால அவருடைய மறுபடியுமா என் பிதாவுடைய சமூகத்துல போய் நான் நிற்க போகிறேன் என்கிற சந்தோஷம் அதிகமா அவருடைய உள்ளத்துல இருந்ததுனால அவர் ஆணி அடிச்சதாலும் சரி, முகத்துல துப்பினதும் சரி, தலையில வச்சு முள்ள அடிச்சாலும் சரி, எந்த ஒரு காரியமும் அவருக்கு பெருசா தெரியல. ஹல்லேலூயா. அவரை துப்பினதும் அவரை திட்டினதும் அவரை அவமானப்படுத்தினது எந்த காரியமும் அவருக்கு பெருசா தெரியல. காரணம் என்னவென்றால், நான் என் பிதாவுக்கு முன்பாக என் பிதாவுடைய சமூகத்துல மறுபடியுமாய் போய் நிற்க போகிறேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு சகோதரன் சகோதரிக்கு நாளைய குறித்த அந்த மகிமை, இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், என்னை சுற்றி பாடு, என்னை சுற்றி வேதனை, என்னை சுற்றி அவமானம், என்னை சுற்றி கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று நிற்கிற உனக்கு நாளை மறுநாளைக்குரிய கர்த்தர் வருகை நாளைக்குரிய எச்சரிப்பு உனக்குள்ள இருக்குமானால் இதெல்லாம் மண்ணாதான் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அற்பமாய் உனக்கு தோன்றும், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. எதை நடந்தாலும் நான் தான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவமானம் ஒரு பெரிய விஷயமா? ஹல்லேலூயா. நம்முடைய இழப்புகள் ஒரு பெரிய விஷயமா? வேலை இல்லாத ஒரு பெரிய விஷயமா? கஷ்டம் ஒரு பெரிய விஷயமா? ஹல்லேலூயா. முகத்துல துப்புனாலும் அமைதியா காத்திருந்தார் என்றார். ஹல்லேலூயா. யார இதுவரைக்கும் போற்றினாங்களோ அதே ஜனம் வந்து முன்னால அவமானப்படுத்த அவர் துணிந்தார் என்றார். துணிந்த பொழுதும் கூட அவருடைய சாந்த முகத்தோடு கூட அவர் நோக்கி பார்த்தார் என்றார். காரணம் என்ன? ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தன்னை நடத்த வேண்டும் என்று ஒருவன் நினைப்பாயானால், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒருவன் இந்த சபையில கூடியிருப்பானானால், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட ஒருவன் கரத்தை தட்டி தேவனை ஆராதிப்பானானால், இந்த ஒரு பக்குவத்தோடு கூட தேவ செய்தி அவன் கேட்பானானால், அந்த இடத்துல கர்த்தர் இல்லாம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நியாயாசனத்துல உட்காரக்கூடியவர் ஒருவர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, நியாயாசனத்துல உட்காரக்கூடியவர் ஒருவர் தான். அது சபையை ஏற்படுத்தின என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் தான். அதை நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன்னதமான ஒரு சபையை அவர் ஏற்படுத்தி விட்டு போனார். அந்த சபையில் என் ஜனங்கள் கூடி வர வேண்டும், என் ஜனங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், என் ஜனங்கள் என் வார்த்தைகளை கேட்க வேண்டும், என் ஜனங்கள் பலவீனப்படும் பொழுது, சோர்வடையும் பொழுது, அவர்கள் திசை தெரியாமல் தக்கி திரியும் பொழுது நானே அவளுக்கு ஜீவனும் வழியும் சத்தியமாய் இருக்க வேண்டும், அவள் என்னை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், அவர்களுக்கு அந்த நிம்மதி இல்லாத நேரத்திலே நானே அவளுக்கு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சபையை ஏற்படுத்தி விட்டு போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சபையில நடக்கிற காரியங்கள் வருத்தப்படக்கூடியவைகள். இந்த சபையில நடக்கிற காரியங்கள் தேவனை கண்ணீர் விடக்கூடிய காரியங்கள். அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோமா, இல்ல உலகத்தை நோக்கி பார்க்கிறோம்? என் கர்த்தருக்காக, என் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஒரு நாள்ல போய் நிக்கணும்னு நினைக்கிற நீ இந்த உலகத்துல எதை சகிக்கிறாய்? ஹல்லேலூயா.
எதை வாஞ்சிக்கிற? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கிற மனசு கிடையாது. ஹல்லேலூயா. தன்னை விட்டு கொடுக்காதவன் தன்னை ஏற்படுத்தினவரிடத்துல கண்டிப்பா போக முடியாது. ஹல்லேலூயா. அவரை சுமந்து செல்லாதவன் அவரிடத்தில் நிச்சயமா போக முடியாது. இந்த இடத்துல சொல்றாரு, தனக்கு முன் வைத்திருந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனம் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சகிப்பு தன்மை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த சகிப்பு தன்மை இருக்கு? ஹல்லேலூயா. ஐயா, என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்னைக்கே செத்துட்டோம். அன்றைக்கே செத்துட்டோம். என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்னைக்கே செத்துட்டோம். செத்தவனுக்கு ஏது அவமானம்? செத்தவனுக்கு ஏது பெருமை? ஹல்லேலூயா. செத்தவனுக்கு ஏது இந்த உலகத்தினுடைய நன்மை தீமையான காரியங்கள்? ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பும் நாளை மறந்துவிட்டு நாமளே மறுபடியும் எழுப்பிக்கிட்டு இந்த உலகத்துல அவமானம், துக்கம், கஷ்டம், கண்ணீர், வேதனை என்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. வேதனையோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக போவதற்கு முன்பாக, கர்த்தருடைய பந்திலே நாம் கரத்தை வைப்பதற்கு முன்பாக அந்த சகிப்பு நமக்கு இருக்கிறதா? அந்த சகிப்புத்தன்மையின் அடையாளம் தான் அடிக்கப்பட்ட அவருடைய மாம்சம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இவ்விதமாய் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்ம நினைச்சோம்னா அந்த சகிப்புத்தன்மை ஒரு மனுஷனுக்குள்ள தானா வரும். அதை சகிக்கிற தன்மை நமக்குள்ள இல்லைன்னா எங்கேயோ போய் எப்படியோ நாசமா போயிருப்போம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, இன்னும் அதிகமா அவர் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரைந்தும், அதாவது சிலுவையின் மரணம் வரைந்தவும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியையும் கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். எதனால அவ்வளவு பெரிய பெரிய நாமத்தை கொடுத்தார்? எதற்கு அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்தார்? எதற்காக அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார் என்றால் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணமானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கினா வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரிச்சு? வெறுமையாக்கினா என்னால நான் நடத்தப்படுறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் வெறுமை ஆயிட்டேன்னா இதுக்கு மேல நான் மூவ் ஆகணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹல்லேலூயா. இதுக்கு மேல நான் மூவ் ஆகணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப் என் பிதா மாத்திரம் தான். ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபத்தை சொல்லி பாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம். ஹல்லேலூயா. இதை சொல்லி பாருங்க. நீங்க அடிமைகளா இருப்பீங்களா இல்ல மேனேஜர்ஸா இருக்கீங்களான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நம்ம சொன்னா நான் அடிமையிலும் அடிமை. ஆனா ரியலி ஆர் வி டூயிங் லைக் திஸ்? ஆர் வி பிஹேவிங் லைக் திஸ்? உண்மையிலே ஒரு அடிமையை போல நம்ம வாழ்றோமா? அடிமை போல நம்ம ஏற்றுக்கிறோமா? அடிமை போல தாங்குறோமா? அடிமை போல சகிக்கிறோமா? ஹல்லேலூயா. அடிமைகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகா ஒரு உவமையை சொல்றார். வேலைக்காரன் எவ்வளவுதான் வீட்டுல வேலை செஞ்சாலும் எஜமான் வரும்பொழுது அவன் நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவானா?
இல்ல எஜமான் தான் அவனுக்கு நீ நிறைய வேலை செஞ்ச, நீ முதல்ல சாப்பிட்டுக்கோ சொல்லுவானா? இல்ல. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அடிமைதான் அந்த இடத்துல இருப்பான். அது தன்னை அதற்கு சமமாக்குகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சகலத்தையும் உண்டாக்கினவர் அந்த அடிமைக்கு சமமாக தன்னை ஏற்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. நாம் அந்த நிலைமையில இருக்கிறோமா? விட்டு கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில கரம் வைக்க ஆயத்தப்படுறோமே, விட்டு கொடுக்கிறோமா? விட்டு கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா. வழியில போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டு போற ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து வெளிப்படுத்தினாரே, அந்த ஒரு பக்குவம் நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா. சபையின் மேன்மையை குறித்து, சபையில் நடந்த காரியங்களை குறித்து, சபையில் பேசுகிற தேவ செய்திகளை குறித்து எந்த அளவுக்கு அனலோடு கூட நீங்க பேசுறீங்க, அந்த இடத்த திருப்பி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அனல் உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. துள்ளி குதிக்கிறோம் மனுஷன், அதுவே ஆவியில நிரம்பி வார்த்தைகளை கேட்கிறவனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அதையும் சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏன்னா அவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லாம போச்சு. வேதத்தை நல்லா தெரியும், வேதத்தை நல்லா வாசிக்குவோம், நல்லா ஜெபிப்போம், நல்லா பாடுவோம், எல்லாமே நல்லா செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் நம்மளை பார்த்து? மந்த இருதயம் உள்ளவர். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கல. இவர் வந்தாரு, ஏதோ விடுவிப்பாரு நினைச்சாரு, இதெல்லாம் சொல்லிட்டு போனாரு, கடைசியில் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுன்னு போயிருக்கிறானுங்க அவனுங்க. மந்த இருதயம் உள்ளவர்களே, ஏன் மறிச்சாரு, அவர் எப்படி எழுப்புவாரு, எப்படி அவங்க மறுபடியும் விடுவிப்பாரு அவங்களுக்கு விவரி காட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை விவரித்து காட்டும்போது ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் முழுமையாக அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை, இந்த இடத்துல சொல்றது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவமானம் என்றாலும், ஒவ்வொரு நாளும் நம் மத்தியில பிரச்சனை என்றாலும், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் என்றாலும், இழப்புகள் என்றாலும், தோல்விகள் என்றாலும், அவன் தன்னைத்தானே தாழ்த்தாத பட்சத்துல நம்ம அவரை மதிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவ யார் என்று நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. இயேசு கிறிஸ்துவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதற்கு அந்த கணத்தை நாம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. எப்பவுமே அவரை 2வது இடத்துல தான் நம்ம வச்சிருக்கிறோம். உண்மையை சொல்ல போனா அதான் சத்தியம். அவரை நம்ம 2வது இடம், முதலிடம் சொல்லுவோம், அவர் தான் பெரியவர்னு சொல்லுவோம், என் வாழ்க்கையில அவர் தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனைன்னு வருத்தம் பாருங்க, வாழ்க்கையில யார் முன்ன நிற்கிறாங்க? ஹல்லேலூயா. லேகியோன் என்று சொல்லப்பட்ட அத்தனை பிசாசம் நமக்கு முன்னாடி நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஊழியக்காரர்கிட்ட ஒரு போய் கேட்டான், எனக்கு பிசாசை காட்டுங்க அப்படின்னா. உண்மையிலே பார்க்கணுமான்னு கேட்டாராம். ஆமா பார்க்கணும், போய் கண்ணாடி முன்னாடி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போயிட்டு கண்ணாடி முன்னு நிற்பார். அத்தனை பிசாசும் தெரியும். ஹல்லேலூயா. அத்தனை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தெரியும். சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியம், தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து கர்த்தர் செய்த அந்த ஒரு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படலனா கிறிஸ்துவ வாழ்க்கையை வேஸ்ட், கிறிஸ்துவ ஜீவியமே வேஸ்ட். நான் கிறிஸ்துவன் சொல்லுகிறது யாருக்கு கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டது? அப்போஸ்தலர் புத்தகத்துல கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தரை நம்ம பின்பற்றுவோம்னு சொன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அந்த அத்தனை கோட்பாடுகளுக்குள்ளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. ஹல்லேலூயா. ஒருவரை பின்பற்றோம், ஒரு ஆர்கனைசேஷனை பின்பற்றோம், ஒரு காரியங்களை பின்பற்றினா அத்தனை கோட்பாடுகளுக்குள்ளும் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்வது. அதை மிஞ்சி நம்ம செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா.
அப்போ நம்ம கிறிஸ்துவல் என்று அழைக்கப்படுகிறோம் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அவருக்குள்ள அந்த அத்தனை அங்க அடையாளங்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல யாருன்னா அவமானப்படுத்திட்டாங்க, ஹல்லேலூயா, அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க நினைக்கிறீங்க? வேலையில உங்களை அவமானப்படுத்தா என்ன பண்ணுவீங்க? சகிச்சுன்னு போவீங்க இல்லையா? ஏன்? வேற வழி இல்லை. சபையில அவமானப்படுத்தினா ஏன்? நிறைய வழி இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா அது முதலிடம், இது இரண்டாவது இடம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுக்குதுன்றத நம்மள நாமளே ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. எதற்கு முதலிடம் கொடுக்குறன்றத நம்மள நாமளே ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். உன் வாழ்க்கை நீயே நினைச்சு பாரு, நீ யாருக்கு முதலிடம் கொடுக்குற நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், ஏசப்பாக்கு கொடுக்குறேன், அப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு அடுத்த நாள்ல நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஹல்லேலூயா. யாருன்னா இங்க முடிச்சுட்டு வெளியே பலார்னு கணத்துல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா. காரணமே இல்லைங்க, நீ ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பேசல, எதுவும் பண்ணல, வெளியே ஒண்ணும் பலார்னு ஒண்ணு வீடு சத்தம். ஹல்லேலூயா. ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? அதேங்க. ஹல்லேலூயா. அப்படி மாத்திரம் இருந்தா ஹல்லேலூயா அபிஷேகத்திற்கு தடையே இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம தாங்கிறது இல்லைங்க, சகிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அடிக்கடி கர்த்தர் அந்த கம்யூனியன்ல கலந்து கொள்ள வச்சாரு? ஏன் கலந்து கொள்ள வச்சாரு? பரிசுத்தமா பயபக்தியா வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு ஹல்லேலூயா எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே அழகா எடுத்தது எதற்காக? ஹல்லேலூயா. அந்த அடிமையின் ரூபம் உனக்குள் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. அந்த மாம்சம் அடிக்கப்பட்ட பொழுது தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினாரே, அந்த தாழ்மை உனக்குள்ள இருக்கிறதா? உண்மையிலே இருக்குமானால் நீதான் ஜெயமுள்ள கிறிஸ்துவன். ஐயா, உன் கூட ஏசப்பா தெளிவா பேசுவார் அந்த நேரத்துல. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள இந்த தாழ்மை வரலையோ, இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்கு உங்களை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எழுதின்னு வந்து கொடுங்க என்கிட்ட. இந்த இடத்துல நான் கோபப்பட வேண்டியிருந்துச்சு, இந்த இடத்துல நான் எரிச்சல் பட வேண்டியிருந்துச்சு, இந்த இடத்துல நான் விரோதம் பாராட்ட வேண்டியிருந்துச்சு, ஆனா நான் சுத்தமா அதை விட்டுட்டேன், நினைக்கவே இல்லை அப்படின்னு எழுதி பாருங்க. ஹல்லேலூயா. எழுதி பாருங்க, தெரியும் நம்ம யாருன்றது. ஹல்லேலூயா. வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் எண்ணி பார்த்து ஓடினாதான் அந்த இடத்துல போய் சேர முடியும். அப்பதான் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 26-32 வரைக்கும் வாசிக்கலாம். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
சபையை குறித்து பவுல் அந்த ரகசியத்தை இந்த இடத்துல எழுதுறார். அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரையற்ற முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமல்ல மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக தம்மை ஒப்புக் கொடுத்தாராம்? இந்த சபை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எல்லாவற்றையும் சகித்தார். ஹல்லேலூயா. இந்த சபை பிழையற்றதா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினதற்காகவே அவர் மரித்தார். இந்த சபை பிழையற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த சபை பிழையற்றதாய் பரிசுத்தமாய் தனக்கு முன்பாக மறுபடியுமாய் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவமானங்களுக்கு அவர் இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடிச்சாலும் வாங்கிக்கிறேன், உதைச்சாலும் வாங்கிக்கிறேன், திட்டினாலும் வாங்கிக்கிறேன், துப்புனாலும் வாங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு வல்ல எனக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி நிற்கணும். கரையற்றவர்களாய் நிற்கணும், பரிசுத்தமானவர்களாய் நிற்கணும். அது மாற்றமில்லை. அந்த இடத்துல சொல்லும் பொழுது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த சபையை அவர் எப்படி நினைச்சிருக்கிறாராம்? ஹல்லேலூயா. சொந்த மாம்சத்தை யாருன்னா வெறுக்கிறோமா? ஹல்லேலூயா. அடிக்கடி நான் அந்த வசனத்தை சொல்றேன். சரீரத்தை பார்க்கலும் ஜீவன் பெருசு இல்லையா? உடையை காட்டிலும் சரீரம் பெருசு. ஹல்லேலூயா. சில நேரத்தை கேட்கறது உண்டு, உனக்கு அழகு வேணுமா இல்லை நல்ல சுகம் வேணுமா? சகோதரிகள் சொல்றது அழகு இருந்தா போதும். ஹல்லேலூயா. இந்த கிரீமை போடு, அந்த கிரீமை போடு, இந்த இன்ஜெக்ஷனை போடு, அந்த இன்ஜெக்ஷனை போடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருந்தோம். அந்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா பிலிப்பினோ சிஸ்டர்ஸும் உட்காந்து இந்த டியூப் போட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்க இந்த டியூப் 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை போட்டால் ஸ்கின் வெள்ளையா இருக்குமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த கருப்பு புள்ளியும் இருக்காது, ஆனா பாடி வீணா போயிடும். ஹல்லேலூயா. தேவையாது. கர்த்தர் இந்த சபையை தன் மாம்சத்தை போல நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உன் கையில்னா கால் இல்லைனா கூட பரவாயில்லையா, பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை பாரு. ஹல்லேலூயா. கண் இல்லைனா கூட பரவாயில்ல, பரலோகத்துக்கு வழியை பாரு. நம்ம கையை வச்சுக்கிறோம், காலை வச்சுக்கிறோம், முகத்தை வச்சுக்கிறோம், மூக்கை வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. அதுல தான் கௌரவமே ஆரம்பிக்குது, அதுல தான் பெருமையே ஆரம்பிக்குது, அதுலதான் விட்டு கொடுக்கறது வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எப்போ நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நல்ல இடத்த விட்டுறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறுமையான விஷயம், மரித்து போன விஷயம். இதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கு நீ அவருக்கு பாத்திரமா மாறுகிறாய். இந்த இடத்துல அவர் அதான் சொல்றார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய அவயங்களாய் காணப்படுகிறோம். இந்த அடுத்த வசனம் சொல்றது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியை சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். பெண்களுக்கு பிடிச்ச வசனம். ஹல்லேலூயா. என்னது? பெண்களுக்கு பிடிச்ச வசனம். என்ன வசனம்? ஆமா, வீட்டுக்காரு தனியா வந்தது. ஹல்லேலூயா. ஆனா அடுத்த வசனம் பவுல் எழுதுறாரு, இது ஒரு ரகசியம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. வீட்டுக்காரு தனியா வந்துடுற மாதிரி அந்த ரகசியம் அல்ல. இது எதை பற்றி? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சிலுவை, சபையை பற்றி, கிறிஸ்துவை பற்றி. எப்படி இந்த மாம்சத்தை ஒரு மனுஷன் விரும்புகிறானோ, என் கை நல்லா இருக்கணும், கால் நல்லா இருக்கணும், கண் நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், எல்லாம் விரும்புகிறானோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடி வரல கூட அதை போட்டு இதை போட்டு எப்படியாச்சும் வளரணும் ட்ரை பண்றோமோ. ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் அப்படிதான் நினைக்கிறாராம். ஹல்லேலூயா.
சபை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் டெய்லி அவர் நினைக்கிறாரு. நாம நாசமா போட்டோம், எப்படின்னா போட்டோம், நான் நல்லா இருந்தா போறோம்னு போயிடும். ஹல்லேலூயா. சபை எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. இந்த சபை என் சரீரத்தை போன்றது. நீங்க எல்லாரும் என்னுடைய அங்கங்கள் போன்றவர்கள். ஒருத்தர் விரலா இருக்கிறீங்க, ஒருத்தர் தலையா இருக்கீங்க, ஒருத்தர் கையா இருக்கீங்க, காலா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆனா நிச்சயமா நீங்க எல்லாருமே என் சரீரத்தின் அங்கங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சபையை சம்பாதிக்க தன் ஜீவனை கொடுத்தாராம். அந்த சபையை நிலைநிறுத்திக் கொள்ள அவமானத்தை தாங்கினாராம். இந்த சபை நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டாராம். அடிமையின் ரூபம் எடுத்தாராம். ஹல்லேலூயா. நாம் அந்த ஜாக்கிரதை இருக்கா? சபை குறித்த அந்த ஜாக்கிரதை இருக்கா? நமக்கு அந்த சபையில எப்படி இருக்கிறோம், எந்த அகமா இருக்கிறோம் எப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குதா? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சபையை ஏற்படுத்தினவர்கள் தான் 5 தாலந்துகளை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் 5 வரங்களை கொடுத்தார். எதற்காக? சபையை நடத்துவதற்காக. அதற்காக விசேஷமாய் வைத்தவர்கள் தான் 5 பேர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான ஒரு அதிகாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை தன்னுடைய சுய சரீரமாகிய சபையை நடத்துவதற்காக ஏற்படுத்தினவர்கள். அந்த ஒரு பொறுப்பை நம்ம எடுக்கிறோமா? அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? அப்பேற்பட்ட வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? இந்த சபை என்பது என் இயேசுவின் சரீரம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. இந்த வரல ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வரல, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வரல பார்த்து நீ வெட்டின்னு போயிடுன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. சொல்லுமா? நான் ஒரு நாள் இருந்தா போதும், நீ எனக்கு தேவையில்லை, நானே கத்தியத்தோடு இந்த பக்கம் வெட்டிக்கிறேன், வெட்டணும்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. சபை அப்படிதான். சபை என்பது அப்படிதான். அது கிறிஸ்துவின் சபை, அது கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். நீ எல்லா காலத்தையும் நகத்தை கூட விட மாட்டேன்ற, அதை கூட அழகா வைக்கணும் நெய் பரிசாட்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லையா? எதையுமே நம்ம எல்லாமே நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாவற்றையும் அழகா இருக்க வேண்டும் நினைக்கிறோமே சரீரத்துல. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபை அது எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பளபளப்பாக இருக்க வேண்டும், அது எவ்வளவு மகிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையை நடத்துற பொறுப்பு பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. சபையினுடைய அங்கம் என்று நினைக்கிற உனக்கும் தான் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சபை கலங்கக்கூடாது. இந்த சபை கலங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. எப்போ ஒரு சபையில முறுமுறுப்புகளும், எப்பொழுது ஒரு சபையில சபை விசுவாசிகள் போதகர்களை குறித்தும் பேசவும் நினைக்கவும் கேட்கவும் ஆரம்பிக்கிறார்களோ அன்றிலிருந்து அந்த சபையில மகிமை போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சபை என்பது தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை எப்படி நாம் காக்க வேண்டுமோ, அந்த சரீரத்தை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டுமோ, அந்த சரீரத்தை காயப்படாதபடி எப்படி நாம் நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தினால் மாத்திரமே நாளைக்கு வருகிற சந்தோஷத்துல பங்கு பெறுவர்களாய் காணப்படும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நாமெல்லாம் நினைக்கிறது நாளை பற்றி நினைப்பே கிடையாது நமக்கு. ஏசப்பா சொல்லிட்டார், வேதம் சொல்லுது, நாளை குறித்து கவலைப்படாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கே திருத்துரு, முடிச்சுட்டு இன்னைக்கே கதைய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகக்குரிய கவலை இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு நாளை குறித்த ஒரு நினைப்பு இருக்கணும். என்ன நினைப்பு? வரப்போகிறவர் நிச்சயம் வருவார். ஹல்லேலூயா. தன் சரீரமாகிய சபை அவர் அழைத்து கொண்டு போவார்.
ஹல்லேலூயா. தன் சரீரமாக சபை அவர் அழைத்து கொண்டு போவார். தனக்குரிய மந்தைகளை அவர் அழைத்து கொண்டு போவார். அந்த சபை அவர் எப்படி தெரியுமா பாதுகாத்தாரு? ஹல்லேலூயா. 12 பேர் கொண்ட சபை. எத்தனை பேர் சபை? 12 பேர் கொண்ட சபை. அதுல ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான். அதுல ஒருத்தன் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். 11 பேர்ல எல்லாருக்குமே ஆர்வம். அதுல ஒருத்தனுக்கு தெரியும் நான் தான்ட்டு. மற்ற 11 பேருக்கு என்ன ஆசை? யாரா அவன்? ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆசை பாருங்க. நமக்கும் அப்படிதானே. யார் அது? யார் அது? யார் அது? கர்த்தர் செஞ்சாரா? இல்ல. பொறுமையோடு கூட அல்லது அவர் அதை கட்டி காத்தார். அவனை காட்டி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனை காட்டி கொடுக்கவே இல்லை அவரு. ஹல்லேலூயா. பொறுமையோடு கூட அந்த சபை அவர் பாதுகாத்தார். 2வது விஷயம், சபையில் எல்லாரும் அவரை விட்டு ஓட்டானுங்க. கெத்செமனே தோட்டத்துல எல்லாரும் வச்சுட்டு ஓடிட்டானுங்க. யாரும் கூட இல்லை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒருத்தன் இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்தாரு. பேதுரு என்ன பண்றாரு? கத்தி எடுத்து ஒருத்தன் வலதுகார வெச்சிட்டான். ஹல்லேலூயா. வெட்டினவன ஏசப்பா என்ன பண்ணாரு? அவர் தான் கத்தி எடுத்துன்னு சொன்னார். அம்மா தானே, எட்ரா இன்னொரு கத்திய, ஏண்டா காதை வெட்டுற, கழுத்தை வெட்டாம தப்பா வெட்டிருக்கேடா சொன்னாரா? ஏய், உன் கத்திய உரையில போடு. இது பிரச்சனை பண்ற நேரம் அல்ல. எப்படி பாதுகாத்தார் சபைய? ஹல்லேலூயா. பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. ஒருத்தன் காதை வெட்டிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஹேண்டில் பண்றாரு? கத்திய உரையில போடு. அவன் காதை ஒட்ட வச்சு, அவர் தன் சபை காயப்படக்கூடாது, தன்னுடைய சபை சிறைப்படக்கூடாது, ஒருவரும் இதுல பிடிபடக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு இவர் மாத்திரம் கைதியாகி போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சபை ஆவிக்குரிய சபையா இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக அந்த சபை இருக்குமானால், இன்னைக்கு போலீஸ் என்னை புடிச்சுன்னு போனாலும், ஹல்லேலூயா, இன்னைக்கு போலீஸ் என்னை புடிச்சுன்னு போனாலும் அந்த சபை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வேடிக்கை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீ அமைதியா இருந்து ஜெபம் பண்ணமே தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. அதுதான் கடைசியில கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா கற்றுக் கொடுத்தது. அவர் கைதாகி பிடிபட்டு கொலை என்பதற்காக கொண்டு போகப்பட்ட போதும் அவர்கள் எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து அவர் கைதாகி கடந்து போனார். அது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. ஹல்லேலூயா. சபையினுடைய மேய்ப்பன் நினைக்க கூடாது, என்னடா யாருமே என் கூட இல்லை, யாருமே எனக்கு பரிந்து பேசல, யாருமே எனக்காக பேசல, அப்படிப்பட்ட ஒரு நினைப்ப ஒரு மூப்பனுக்கு வரவே கூடாது. மேய்ப்பனுக்கு வரவே, சபையை காப்பதுதான் மேய்ப்பனுடைய கடமை. ஹல்லேலூயா. அந்த ஒரு அழகான வழியை கெத்செமனேல கர்த்தர் சபைக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு போயிருக்கார். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம், சபையை குறித்து நீங்க ஆழமா இயேசப்பாவுடைய வாழ்க்கையில ஆராய்ந்துகிட்டே போனீங்கன்னாக்கா, அந்த சபையை போற்றுற மாதிரி ஆள் உங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில சபைதான் முன்ன நிற்கும். ஹல்லேலூயா. எவனுடைய வாழ்க்கையில சபை முன்வைக்கப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில சபை முன்னாக நிற்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில சபையை பொறுத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறானோ, ஹல்லேலூயா, யாருடைய வாழ்க்கையில சபையை வைத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறானோ, கர்த்தர் அவனை உயர்த்துற விதம், அவனை நடத்துற விதம், அவனை அபிஷேகிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இந்த சபையில நான் பொறுப்பெடுத்தப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அது சகோதரியை நான் வேலைக்கு அனுப்பிச்சேன். 15 நாள் தான் ஆயிருக்கும் வேலைக்கு போய். அந்த வேலையினால ஒரு பிரச்சனை ஆரம்பமாச்சு. அந்த வேலையினால ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. உடனே நான் செஞ்ச முதல் வேலைக்கு போகாது, சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. என் சம்பளத்தில் நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் எப்படின்னா, அப்படி சொல்லலை, நான் குழந்தைங்களை பார்த்துக்க வீட்டுல இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்குதான் அவங்களுக்கே தெரியும், குழந்தைகளை பார்த்துக்க வீட்டுல இருந்தது, அது போதும். ஆனா
குழந்தைங்களை பார்த்துக்கல்ல. ஹல்லேலூயா. சபையில பிரச்சனை உருவாகக்கூடாது. சபையை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. சபையினுடைய நன்மையை வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமானால் அந்த கர்த்தர் நமக்கு தூரமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்தை இழக்கலாம், சம்பளம் இழக்கலாம், வேலையை இழக்கலாம், கௌரவத்தை இழக்கலாம், நம்முடைய அவமானங்கள் எல்லாம் எது வேணாலும் வரலாம். ஆனா கர்த்தர் மாத்திரம் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த சபையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோமானால் சபையின் தத்துவங்கள் நம்முடைய குடும்ப தத்துவங்களாக மாறுமா. நிறைய பேர் சொல்லுவாங்க சபை வேற குடும்பம் வேற. என் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நான் அதை நினைச்சதும் கிடையாது. ஏன்னா குடும்பத்திற்காக தான் இந்த வேதத்தையே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதத்தை சொல்ற ஆலோசனைகள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஊர்ல ஏமாத்துற மாதிரி ஏமாந்துடாதீங்க. 40 நாள் நீ விரதம் கொண்டு நீ அக்கினி முகாம் வந்துரு, நீ அனலா மாறிடும்னா போயிடாத. ஹல்லேலூயா. சொல்றேன் பாரு. ஹல்லேலூயா. 21 நாள்ல உன்னை நான் அக்கினியா மாற்றுவேன்னா நம்பிடாத. ஹல்லேலூயா. உன் அனுதின வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில வேதத்தை ஒப்பிட்டு சகித்து நீ வாழ்ந்தா போதும், நீ அக்கினியா மாறுவ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து, இந்த வசனமே உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீயே பரலோகமா மாறுற. ஹல்லேலூயா. இந்த வசனம் உன் வாழ்க்கையா மாறும் பொழுது நீயே சபையாய் மாறுகிற. ஒரு சபைக்குள்ள 50 சபை இருக்கணும். நீங்கள் ஒருவரும் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே தேவ ஜனமே, சும்மா சின்ன சின்ன காரியங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. வசனத்தின் மேல உன் வாழ்க்கை நடக்கணும்னு கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தின் மேல உன் பாதப்படிகள் நடக்கணும்னு கற்றுக்கொள்ளுங்க. உன்னுடைய ஒவ்வொரு அடிகளும் வசனத்தின்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த சபைக்காக, தேவனுடைய சரீரமாக இந்த சபைக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று யார் ஒருவர் முன் நிற்கிறார்களோ, கர்த்தருடைய சபைக்காக யார் ஒருவர் தன் ஜீவனையும் எண்ணி பார்க்காமல், அவமானத்தை எண்ணி பார்க்காமல், அதில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் எண்ணி பார்க்காமல் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, அன்னைக்கு நடக்கும் காரியம். என்ன காரியம்? எம்மா ஊருக்கு போகும்போது என்னாச்சு? அவர் அப்புறம் போகிறவ போல காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனா கேட்டுக்கிறாங்க, பொழுது போச்சே, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் நுழைவார். ஹல்லேலூயா. சபை உன் வாழ்க்கையாக மாறும்பொழுது, வேதத்தின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறும்பொழுது, அப்புறம் போகிற போல போகிறவர் உன் வீட்டிற்குள்ளே நுழைவார். உன் வாழ்க்கையில உன் கூட வருவார். ஹல்லேலூயா. உன்னோட கூட இருந்து பந்தி இருந்து அவர் உன்னோட கூட அருந்துவார், புசிப்பார். உன் வீட்டிலே அவரே முதல்வராக இருப்பார். உன் வீட்டை நடத்துகிறவர் நீயா இருக்க மாட்டேன், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் குருடர்களை போல நடந்திருந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் அவரை காணும்படியாய் திறக்கப்படும். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தனியா இருக்கீங்கன்னு? உங்க கூடவே இருக்கிறார். உங்க கூடவே அதிக நேரம் சொல்றார். நீ கோவப்படும் போது கர்த்தர் ஏதோ ஒரு கோவப்படாத என்றார். ஹல்லேலூயா. எரிச்சலாகும் போது எரிச்சலாகாத என்றார். பாவம் செய்யும் போது பாவம் செய்யாத என்றார். உணர்த்துறார். ஆனா அவர் நாம தான் குருடர்களாய் காணப்படுகிறோம். இதை செய்யாதேன்னு சொல்றாரு, ஆனா செஞ்சிடறோம். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கும் விதமாக நம்மை நாம் அடக்குவோமானால் அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது இந்த கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு திருப்பந்தியிலும் உனக்கு அந்த கண் திறப்பின் ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். உன் உள்ளம் திறக்கப்படணும், உன் கண்கள் திறக்கப்படணும், வாழ்க்கையில கட்டுகள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள இட்ஸ் நாட் சோ ஈஸி. நீங்க கேட்ட வசனம் ஈஸியானது அல்ல. இன்னும் ஒரே ஒரு வாரத்துல உங்களை முயற்சி பண்ணி பாருங்க. சபையை உங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த தேவ சபையை கர்த்தருடைய சரீரமாய் எண்ணி பார்த்து ஒப்பிட்டு பாருங்க. ஒரே ஒரு வாரம் தரேன். ஹல்லேலூயா. நாம் யார் என்பது நமக்கு புரியவர். அதனால தேவ ஜனமே, சபையின் மேன்மையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த சபை அவருடைய கல்வாரின் இரத்தத்தினாலே, அவமானத்தினாலே, தன்னுடைய காயங்களினாலே, தன்னை அடிமையாக்கி கொண்டதினாலே சம்பாதித்த சபை.
ஏற்படுத்தின சபை, தன் சரீரமாக வைத்த சபை. அந்த சபையை எந்த காரணத்திலும் அவமானப்படுத்துற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அந்த சபையை குறைவுபடுத்துகிற எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாது. ஆனா அந்த சபை உன் வாழ்க்கையாக மாறுமானால், அந்த சபையை முன்வைத்து உன் வாழ்க்கை ஓடுமானால், அடுத்து நீங்க பாருங்க, ஒரே ஒரு மாதத்துல நான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஒரே ஒரு மாதம் உண்மையிலே நீ சத்தியமாக, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கைய சபைக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, சபையை தேவனுடைய சரீரம் என்று எண்ணி அர்ப்பணித்து அதற்குரிய மகிமையை கொடுத்து உன்னை நீ வாழ்க்கையை நடத்திப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ நடத்திப்பார். கர்த்தர் யார் என்பதை அவர் உனக்கு புரிய வைப்பார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் உனக்கு புரிய வைப்பார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், அவர் பெரியவர், வல்லவர், மகத்துவம் உள்ளவர், அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு அனுபவத்தை அவர் உனக்கு கொடுப்பார். பேசுறதல்ல, அவர் எவ்வளவு பெரியவர் என்கின்ற அனுபவத்தை அவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. காலங்களும் சூழ்நிலைகளும் அவருடைய கரத்தில் இருக்குங்க. ராஜாக்குடைய இருதயங்கள் அவர் என்ன பண்றாராம்? எப்படி திருப்புறாராம்? ஹல்லேலூயா. அப்போ அந்த உள்ளங்களை அவர் திருப்புவாரானால் உனக்கு ஏற்றவாதி திருப்புவது என்னவா இருக்கும்? உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? நீ வனாந்தரத்துல வாய்க்கால்களை வெட்டு. வனாந்தரத்துல வாய்க்கால்களை வெட்டு. உனக்கு எதை திருப்பி எப்படி தண்ணி கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு தேவை வனாந்தரத்துல வாய்க்கால் வெட்டுதான். வாய்க்கால்ல வனாந்தரத்துல வாய்க்கால் வெட்டுனா என்ன வேணும்? நம்பிக்கை வேணுமா? விசுவாசம் வேணையா? இந்த வாய்க்கால், இந்த வனாந்தரத்துல வாய்க்கால வெட்டினா எவன் தண்ணி வரும்? எங்கிருந்து வரும் தண்ணி? 100 அடி போட்டாலும் தண்ணி வராது. ஆனா இது வாய்க்காலில் வெட்டி சொல்றீங்க, தண்ணியா வரும்? தூரத்துல இருந்து பார்த்தா காணல் நீர் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனாலும் நீ வெட்டுற விசுவாசம் உனக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வாய்க்காலை வெட்டி கொண்டு வர்றது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வறண்டு கிடக்கிற உன் வாழ்க்கையில வாய்க்கால்களை விசுவாசத்தோடு கூட வெட்ட கற்றுக்கொள்ளுங்கள். நீ வெட்டும் பொழுது சபை பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ வெட்டும் பொழுது சபை பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு பெருமை எதுவுமே கிடையாது. நம்முடைய பெருமை சபையின் பெருமை. சபையின் பெருமை தான் நம்முடைய பெருமை. ஹல்லேலூயா. இதை மிஞ்சி எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் என்ன பொறுத்த வரைக்கும். ஹல்லேலூயா. சபையின் பெருமை தான் என் பெருமை, என்னுடைய பெருமை தான் சபையின் பெருமை. அது வாழ்க்கையாக மாறிவிட்டோமானால் வெரி சிம்பிள். ஏன்னா சபைக்கு தலையா இருக்கிறவர் என் இயேசு. அந்த சபையின் அங்கங்கள் சபை. அதை நம்ம மதிச்சு நடப்போமானால் கர்த்தர் நடத்துகிற விதத்தை சீக்கிரம் நீ அனுபவிப்பேன். கண்டிப்பா சொல்றேன், இது வரைக்கும் நீ அனுபவிச்சது அல்ல, இது வரைக்கும் நடந்ததும் வாழ்க்கை அல்ல. இதை நீ பின்பற்றிப்பார். இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகள் நீ பின்பற்றிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறார் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா.